பெண்களை தெய்வமாக வணங்குகிற மாநிலம் இது. நிலமகள் என்று தான் பெண்ணை அழைப்போம். கங்கை, யமுனை, காவிரி, நர்மதா என்று பெண்களை வர்ணிக்கிற இந்த தாய் மாநிலம் தமிழ் மாநிலம். தமிழ்நாட்டில் பெண்களை நாம் தெய்வமாக வணங்குகிறோம், தாயாக வணங்குகிறோம், தங்கையாக வணங்குகிறோம், தன் சகோதரியாக வணங்குகிறோம். ஆனால் தாய் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அநாகரிகமான செயலை ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இன்றல்ல நேற்றல்ல நண்பர்களே, கடந்த பல ஆண்டுகளாக கொச்சை தமிழில் பெண்களை அவமானப்படுத்தி பேசுகிற தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்திய வரலாற்றில், உலக ஜனநாயகத்தில் இப்படி ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பது உலகத்திலே இருக்கிற அனைத்து பத்திரிகைகள், உலகத்திலே இருக்கிற அனைத்து ஊடகங்கள் அனைத்திலும் முதன்மை இடைத்த பிடித்த ஒரே தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள். உலக நாடுகளுக்கு, எந்த நாடுகளுக்கு சென்றாலும் சரி, எந்த மூலைக்கு சென்றாலும் சரி, எல்லா பத்திரிகைகளும் தலைப்புச் செய்தி, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நம்மோடு விவாதிப்பது உங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் யார், உங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் யார் என்று கேட்கிற பொழுது 3 எழுத்து மந்திரம் மாண்புமிகு விஜய் என்று சொல்லுகிற பொழுது உலகமே அதிர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், உலகத்தில் நடைபெற்றிருக்கிற மாபெரும் அரசியல் மாற்றம் தமிழ் மண்ணிலே தான் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்தி உலகளவில் பரப்பப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நான் திருவாரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர். இங்கே இருக்கிற அமைச்சர்களை காட்டிலும், இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் நேற்று நடந்த அநாகரிகமான செயல் என்பது கண்டிக்கப்பட வேண்டிய செயல். முதல் குரல் கொடுக்க வேண்டியவன் திருவாரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், காங்கிரஸ் கட்சியினுடைய விஸ்வநாதன் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். வேற எந்த மாவட்டத்திலையும் போய் பேசல எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர் டெல்டா மாவட்டத்தில் போய் பேசியிருக்கிறார். இந்திய நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களை தெய்வமாக வணங்குகிற மாநிலம் இது. நிலமகள் என்று தான் பெண்ணை அழைப்போம். கங்கை, யமுனை, காவிரி, நர்மதா என்று பெண்களை வர்ணிக்கிற இந்த தாய் மாநிலம் தமிழ் மாநிலம். தமிழ்நாட்டில் பெண்களை நாம் தெய்வமாக வணங்குகிறோம், தாயாக வணங்குகிறோம், தங்கையாக வணங்குகிறோம், தன் சகோதரியாக வணங்குகிறோம். ஆனால் தாய் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அநாகரிகமான செயலை ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இன்றல்ல நேற்றல்ல நண்பர்களே, கடந்த பல ஆண்டுகளாக கொச்சை தமிழில் பெண்களை அவமானப்படுத்தி பேசுகிற தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் ஒரு செய்தியை இந்த அரங்கத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி நடக்கிறது. எங்கள் மாவட்டம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஓவி அழகேசன் என்கிற ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் மத்தியத்தில் ரயில்வே துறையினுடைய இணையமைச்சர். மாண்புமிகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மத்தியத்தினுடைய அமைச்சர், ரயில்வே அமைச்சர். அரியலூரில் ஒரு ரயில் விபத்து ஏற்படுகிறது. ரயில் விபத்து ஏற்பட்டவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அழைக்கிறார்கள் தெரியுமா? அரியலூர் அழகேசா. எப்படி? அரியலூர் அழகேசா, நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா என்கிற கொச்சையாக வர்ணிக்கிற ஆற்றல் படைத்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள், தொண்டர்கள், இயக்கத்தினுடைய தலைவர்கள். அது மட்டுமல்ல,
சோழவந்தானில் பொன்னம்மாள் என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். நிலக்கோட்டையினுடைய 6 முறை சட்டமன்ற உறுப்பினர் பொன்னம்மாள் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், ஒரு காலத்தில் நிலக்கோட்டை பொன்னம்மா நெல்லு விலை என்னம்மா என்று கேட்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம். சோழவந்தான் பொன்னம்மா சோளம் விலை என்னம்மா என்று கேட்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். பேசுகிற பொழுது அருமைக்குரிய அருமை அண்ணன் வருவாய்த்துறை அமைச்சர் பேசினாரே, நாக்கில் நரம்பு இல்லாத பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம். நண்பர்களே, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நண்பர்களே, பக்தவச்சல முதலமைச்சராக இருந்தார். பக்தவச்சலத்தை பார்த்து கேட்டார்கள், என்ன கேட்டார்கள் தெரியுமா? பக்தவச்சலம் அண்ணாச்சி பருப்பு விலை என்னாச்சு என்று கேட்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிலேடையாக பேசுவதில் அவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள். அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவதில், கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணுவதில் அவர்களை மிஞ்சியவர்கள் தமிழ்நாட்டில் எவருமே இருக்க முடியாது. நான் கேட்கிறேன், மேகதாது அணை பிரச்சனை, காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவான நிலைப்பாடு. பத்திரிகையாளர்கள் என்னை தான் கேட்டார்கள், நான் தான் பத்திரிகையாளர்களுக்கு சொன்னேன், டி.கே. சிவக்குமார் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற அருமைக்குரிய நண்பர் டி.கே. சிவக்குமார் இருக்கிறார். என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர் உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், டி.கே. சிவக்குமார் எனது நண்பர். டி.கே. சிவக்குமார் முதலமைச்சர் எனது நண்பர். காங்கிரஸ் கட்சி ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட கர்நாடக அரசாங்கத்தால் மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைப்பதற்கு காங்கிரஸ் பேரியக்கம், அன்பிற்குரிய முதல்வர் தளபதி விஜய் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை கடுமையான சொற்களால் பயன்படுத்தியவன் காங்கிரஸ் கட்சிக்காரன். தளபதியோடு நாங்கள் நிற்கிறோம், தளபதியோடு நிமிர்ந்து நிற்கிறோம், தளபதியோடு எந்த யுத்தத்திற்கும் தயாராக நாங்கள் இருக்கிறோம். முக்கியமான செய்தி நண்பர்களே, தோழர்களே, நடந்து முடிந்திருக்கிற நேற்றைய சம்பவம் என்பது தமிழக வரலாற்றில் பெண்களை கேலி கூத்தாக, கேவலமாக, இழிவாக பேசுகிற அநாகரிகமான செயலுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர்களுடைய பேச்சுக்கு இன்று கண்டனத்தை காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையாக தெரிவித்துக் கொள்கிறது. எந்த விதமான மாற்றம் இல்லை. இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடு என்று சொன்னால் உங்கள் விருப்பத்திற்கு போல் பேசுவது ஜனநாயகமா? உங்கள் விருப்பம் போல் பேசுவதுதான் ஜனநாயகமா? ஜனநாயகத்திற்கு ஒரு எல்லை உண்டு. அந்த ஜனநாயகத்தினுடைய எல்லை என்பது சட்டமன்ற மரபுகளை மீறாமல் இருப்பது, நாடாளுமன்ற மரபுகளை மீறாமல் இருப்பது, கொச்சை மொழியை பயன்படுத்தாமல் இருக்கிறது, கேளிக்கை நிமிடங்களை ஜாக்கிரதையாக அளந்து அளந்து பேசுவதுதான் இந்த நாட்டினுடைய முதுமொழி, இந்த நாட்டினுடைய பழக்க வழக்கம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவரினுடைய நேற்றைய பேச்சு, நேற்றைய வழிமுறை, நேற்றைய போக்கு என்பது தமிழக பெண்களால், தமிழக மக்களால் கண்டனத்துக்குரிய மாபெரும் பாதக செயல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகிறார்கள். என்ன சொல்லி போராடுகிறார்கள்? எதை சொல்லி போராடுகிறார்கள்? நண்பர்களே, அவர்கள் பொய் சொல்லி போராடுகிறார்கள். இதுதான் உண்மையான செய்தி. ஆனால் தளபதி விஜய் சார் அவர்களின் பின்னால் இருக்கிற நாம் நிஜத்தை சொல்லி தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். அதுதான் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தினமும் செய்வார்கள், சட்டமன்றத்திலும் செய்வார்கள், நாடாளுமன்றத்தில் இன்று செய்ய துணிந்திருக்கிறார்கள். என்னுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக அழகாக சொன்னார். 2 தினங்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்தார், மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டார். எங்களை அழைத்து சொன்னார், இந்த அரசுக்கு உங்களால் ஒரு சிறு பாதகம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது, மிக ஜாக்கிரதையாக உங்கள் ஒவ்வொரு அசைவுகளும் இருக்க வேண்டும் என்பதை உத்தரவிட்டு சென்றிருக்கிறார்.
இந்த அரசு மீது ஒரு சிறு துளி கலங்கம் விளைவிக்குமே ஆனால் அதற்கு துணிந்து நின்ற முதல் சிப்பாயாக காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் நிற்போம் என்கிற செய்தியையும் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆக நண்பர்களே, தோழர்களே, நேற்று நடந்த சம்பவம் என்பது அவமானத்துக்குரிய சம்பவம். கைது செய்வதற்கு முறையாக தகுதி படைத்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின், அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்கிறது. சட்டம் என்ன வேடிக்கை பார்க்குமா? சட்டம் என்ன கடலை சாப்பிட்டு கொண்டிருக்குமா? சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கிற காரணம் தமிழகத்தில் இருக்கிற கோடான கோடி பெண்களின் கடுமையான கண்டன குரல். அது அந்த கைதுக்கு தமிழகத்தில் இருக்கிற ஏகோபித்த பெண்களின் ஒட்டுமொத்தமான ஆதரவு கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையிலே தான் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக தமிழக காங்கிரஸ் கமிட்டி இதை வன்மையாக கண்டிக்கிறது, வன்மையாக எதிர்க்கிறது என்கிற செய்தியை சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.